வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல்கள் நேர்மையாகவும் திருவிழா போலும் நடைபெறுவதை தேர்தல் பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை முடக்கியதுதான் திமுக அரசின் சாதனை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இலவச அறிவிப்புகளை ஆட்சியின் சாதனைகளாக சொல்வது வேதனையானது என்று நாம் தமிழர் கட்சி கூறியுள்ளது. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் மற்றும் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல்கள் நேர்மையாகவும் திருவிழா போலும் நடைபெறுவதை தேர்தல் பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களின் பொது மற்றும் செலவின பார்வையாளர்களோடு இன்று காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அசாம், கேரளா மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பொது மற்றும் செலவின பார்வையாளர்கள் பங்கேற்றனர். சட்டப்பேரவை தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கரூரில் சற்று முன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திமுக அரசு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறிய திரு மு க ஸ்டாலின் அவற்றை பட்டியலிட்டார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக திமுக கெஞ்சி கூத்தாடி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இன்று சிவகங்கையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை முடக்கியதுதான் திமுக அரசின் சாதனை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊழல் முறைகேட்டில்தான் திமுக அரசு சாதனை படைத்துள்ளதாக குறை கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுங்க கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3 முதல் 5% அளவிற்கு சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலவச அறிவிப்புகளை ஆட்சியின் சாதனைகளாக சொல்வது வேதனையானது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். இன்று கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சிக்கு ஊழல் தடையாக உள்ளது என்றும் வாக்குக்கு காசு கொடுப்பது ஊழலின் தொடக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நல்லாட்சி மலர்ந்திட நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் திரு சீமான் கேட்டுக் கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கோரியுள்ளதாக அக்கட்சியைச் சேர்ந்த திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சென்னையில் நடைபெற்ற பிரச்சாரம் போதிய பாதுகாப்பு இல்லாததன் காரணமாக பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இனிவரும் காலங்களில் உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நான் துளசிமதி முருகேசன். நம்ம நாட்டோட எதிர்காலத்துக்கு உங்க ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஒவ்வொருத்தரோட ஓட்டு தான் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்க போகுது. மாற்றுத்திறனாளிகள் ஈஸியா ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக நம்ம எலெக்ஷன் கமிஷன் நிறைய வசதிகளை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு வீல் சேர் வசதி, அப்புறம் ரேம்ப், அதாவது சாய்தள வசதி. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும்னு தன்னார்வலர்கள் வாக்குச்சாவடியில இருக்காங்க. இதனால மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடியில போய் ஈஸியா வாக்களிக்க முடியும். பார்வை திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இவிஎம்ல பிரெய்லி வசதியும் இருக்கு. இந்த இவிஎம் பட்டன் பக்கத்திலேயே பிரெய்லி குறியீடு இருக்கிறதுனால
வேட்பாளரை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சு சுயமாவும் ரகசியமாவும் வாக்களிக்க முடியும். தேவைப்பட்டா உங்களோட ஒருத்தரை கூட்டிட்டு வந்தும் உதவி பெறலாம். இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அக்சஸ் பண்றதுக்கு ஈஸி நெட்ல இருக்கிற சாக்ஷம் ஆப் மூலமா தேவையான உதவிகளை பெற முன்னாடியே பதிவு செஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் நம்ம உரிமையையும் நம்ம பொறுப்பையும் நினைச்சு தவறாம தேர்தல் நாள் அன்னைக்கு வாக்களிப்போம். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் தடையின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ள போதிலும் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சமையல் எரிவாயு உற்பத்தியும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். சர்வதேச பறவைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பறவை இனங்களை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டாடப்படும் இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் விடுத்துள்ள செய்தியில், இயற்கையின் தூதர்களாக பறவைகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பறவைகளை பாதுகாக்க அனைவரும் இந்நாளில் உறுதி ஏற்போம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுவதை தவிர்த்து பறவைகளை பாதுகாக்க உதவிடுவோம் என்றும் திரு கீர்த்திவர்தன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக உள் மாவட்டங்களில் இருந்து வடக்கு உள் கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏப்ரல் 4ஆம் தேதி தென் தமிழக பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கலாம். மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் பொது பார்வையாளர் திரு சுனில்குமார் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் 500க்கும் மேற்பட்ட இளம் வாக்காளர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு ஓட்டம் இன்று நடைபெற்றது. அரியலூரில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது 107 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பணிபுரிய உள்ள 177 நுண்பார்வையாளர்களுக்கு முதல் கட்டமாக கணினி மூலம் சுழற்சி முறையில் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் மற்றும் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மங்கோலியாவின் உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் விஸ்வநாத் சுரேஷ் 5-0 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் பெக்சத் எர்ஜெசோவை வென்றார். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சச்சின் சிவாஜ் 4-1 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் புயந்தலாய் பயர்குவை வென்றார். உலக ஸ்குவாஷ் தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 11-6, 11-4 என்ற செட் கணக்கில் மக்காவின் ஜிஜி யங்கை வென்றார். ஆசிய கோப்பை மூவர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 19-18 என்ற புள்ளிக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் 20-18 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. புகாரெஸ்ட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஆஸ்திரியாவின் நீல் ஒபர்லைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 6-1, 12-10 என்ற செட் கணக்கில் ரொமேனியாவின் மிர்சியா அலெக்சாண்ட்ரு ஜெகான், போக்டன் பவல் இணையை வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 10வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல்கள் நேர்மையாகவும் திருவிழா போலும் நடைபெறுவதை தேர்தல் பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.
அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை முடக்கியதுதான் திமுக அரசின் சாதனை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இலவச அறிவிப்புகளை ஆட்சியின் சாதனைகளாக சொல்வது வேதனையானது என்று நாம் தமிழர் கட்சி கூறியுள்ளது. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் மற்றும் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.